ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கவின்ஸ் ஆல் இன் ஒன். இன்றைக்கி நான் நைட் டின்னருக்கு கறி தோசை பண்ண போகிறேங்க. ஆக்சுவலாக சண்டே ஸ்பெஷல் எப்பயுமே மட்டன் எடுப்போம், இல்லாட்டி சிக்கன் எடுப்போம். இன்றைக்கி மட்டன் எடுத்திருந்தோங்க. அந்த மட்டன் அதாவது காலையில் வச்ச குழம்பு கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. சரி, அதை வச்சு கறி தோசை பண்ணிடலாம். நைட் டின்னருக்கு கறி தோசை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு எப்பயும் போல தாங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தோசை ஊற்றுறோமோ அதே மாதிரி ஒரு தோசை ஊற்றிக்கலாங்க. ப்ளஸ் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதை எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி அதை எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி எடுத்த மட்டன் குட்டி ஆடு போலங்க. காலைல குழம்பு வைக்கும்போது அது நல்லா குழஞ்சிருச்சு. மட்டன் ரொம்பவே வெந்துருச்சு, குழஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈவினிங் டின்னருக்கு வேணாம், அதை நைட் டின்னருக்கு வேணால் கறி தோசை போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கறி தோசைக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கணும், நல்லா குழஞ்சிருக்கணும். அதுதான் சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி தேவையான அளவு மட்டன் எடுத்து இந்த நடுவில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஈவனாக எதையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதோடைய பெரிய வெங்காயம், மல்லித்தலை இதெல்லாம் ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் நான் ஆட் பண்ணலை. தோசை நல்லா குக் ஆன உடனே அதை அப்படியே டபுள் சைடு வேக போட்டுக்கலாம், அதாவது திருப்பி போட்டுக்கலாம். இப்போது திருப்பி போட்டதுக்கப்புறமா அதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சூப்பரான சுவையான கறி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர்.